என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 30ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு போராட்டம். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 25 வசனங்கள் முடிய. போராட்டம். நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை. ரோமர் 7:15. இந்த பகுதியை 2-3 முறை வாசித்தேன். ஏனென்றால் எனக்குள் ஒரு சந்தோஷம், எனக்குள் இருக்கிற நன்மை தீமை போராட்டம் அல்லது ஆவி மாம்ச போராட்டம் பவுலுக்கும் இருந்திருக்கிறது என்பதால் ஏற்பட்ட அற்ப சந்தோஷம்தான். இதை சந்தோஷம் என்று சொல்வது தவறுதான் என்றாலும், ஆன்மீக வாழ்க்கையை புரிந்து கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழத் தொடங்கிய ஒவ்வொருவருக்குள்ளும் நடக்கும் போராட்டம் இது. ஒரு வயது குழந்தை நடக்க தொடங்கும், 2 எட்டு எடுத்து வைக்கும், விழும், ஆனால் உடனே எழுந்து கொள்ளும். மீண்டும் மீண்டும் அதே கதை. ஆனால் நாளாக ஆக விழுவது குறைகிறது. இதுதான் நம் ஆன்மீக வாழ்க்கையிலும் நடக்கிறது. நமக்குள் பாவ இச்சைகள் பசுமையாய் இருக்கின்றன. அதே சமயம் இல்லை, நான் இயேசுவின் பிள்ளை, பொறாமைப்பட மாட்டேன், சாதி ஊர் பெருமை கொள்ள மாட்டேன் என்று வைராக்கியம் நமக்குள் சொல்லிக்கொள்ளும். பல சமயம் ஆண்டவரின் பிள்ளையாக அன்பாக அமைதியாக நடந்து கொள்வோம். எப்போதோ ஒரு முறை அன்பின் எல்லைக்கு வெளியே போய்விடுவோம். கோபத்துக்கு நொடியில் அடிமையாகி விடுவோம். இப்படி அடிக்கடி நாம் விரும்பாததை செய்து பாவ சேற்றில் விழுந்து போனாலும், ஒரு கையால் இயேசுவை பிடித்து கொண்டு நடக்க கற்றுக்கொண்டால், நாம் வழுக்கினாலும் வழுவாதபடி அவர் கை நம்மை இறுக பற்றி கொள்ளும். ஆனால் ஆபிரகாம் கூட மனைவியிடம் உண்மையை மாற்றி சொல்லும்படி கூறினான். தாவீது விழுந்து நல்ல அடி வாங்கினான் என்று சொல்லி நம்மை தேற்றிக்கொள்ளாமல் நல்ல போராட்டத்தை போராடினேன். அதாவது பாவ பிரமாணத்தை வென்றேன், கிறிஸ்துவின் பிரமாணத்தை காத்து கொண்டேன் என்று பவுலை போல வெற்றி நடை போட நம்மாலும் முடியும். எல்லா மனிதர்களும் பக்தர்களும் விழுந்து எழுந்து விழுந்து எழுந்துதான் வாழ்கின்றனர். வீழ்ச்சிக்கு பின் எழாமலே வாழ்பவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல. ஆன்மீக வாழ்க்கையில் விழுகைகள் நாளுக்கு நாள் குறைய வேண்டும். அதற்குத்தானே வேத வாசிப்பும் ஜபமும். அப்புறம் என்ன? விழுந்த தாவீது தானே கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாய் வாழ்ந்து காட்டினான், சங்கீதம் பாடினான். விழுந்த தாவீது தானே கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாய் வாழ்ந்து காட்டினான், சங்கீதம் பாடினான். ஜபம். தெய்வமே நடக்கச் சொல்லித்தாரும், நான் விழும்போது தூக்கிவிடும், என் கரத்தை பற்றி கொள்ளும். ஆமேன்.